கரூர் சம்பவத்தில் விஜய் ஒவ்வொரு காலில் விழுந்தார், அழுது மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு அந்த குடும்பத்தார் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம கண்ணில் பார்க்கல. ஆனால் விக்ரவாண்டி மாநாடு இன்றைக்கி மலேசியா ஆடியோ லான்ச். இந்த 2 விஷயத்துலேயும் அந்த மனுஷன் கண்ணில் நான் கண்ணீரை பார்த்துருக்கேன். அந்த கண்ணீர் அன்பினால், பாசத்தினால் வந்த கண்ணீர். அது என்றைக்கும் தப்பு பண்ணாது, அது என்றைக்கும் துரோகம் பண்ணாது, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாது. ஏன் ஒருத்தன் அன்பு பாசத்தினால் கண்ணீர் விடுறானோ அவன் வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் யாருக்கும் எந்த துரோகம் பண்ண மாட்டான். அதுக்கெல்லாம் தனி புரிதல் வேணும். நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், சில பேர்த்துக்கு அந்த புரிதல் இல்லை. அந்த புரிதல் இல்லாத சில பேர்த்துக்கு மட்டும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு விஜயை பிடிக்கலையா? நோ ப்ராப்ளம், ஸ்கிப் பண்ணி தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. அரசியல் பிடிக்கலையா? போட அப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. ஆனால் தயவு செஞ்சு அசிங்கமாக அவதூறாக பேசாதீங்க ப்ளீஸ். அந்த மனுஷன் வந்தது பாசத்துக்கு வேண்டிதான், பணத்துக்கு வேண்டி இல்லை. அது சில பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு நாள் எடுக்கும். ஆனால் தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், பிடிக்கலையா தள்ளி விட்டுட்டு போயிருங்க. தப்பாக பேசாதீங்க. எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது. அம்மா, அப்பா, மனைவி, அண்ணன், தங்கச்சி, குழந்தை, குட்டி எல்லாருக்கும் இருக்கும். நம்ம குடும்பத்தில் வச்சா மட்டும்தான் பாசம், வெளியில் வந்துட்டா எதுவுமே இல்லை. உண்மையான பாசங்கிறது நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் ஒருத்தர் மேலே வைக்கிறோம் பார், அதுதான் உண்மையான பாசம். அந்த பாசத்தை உணர்ந்ததுனால தான் நாங்களாம் இப்படி நிற்கிறோம். அந்த பாசத்தை உங்களால் உணர்ந்துக்க முடியலையா? ப்ளீஸ் திரும்ப ஒரு டைம் கையெடுத்து கேட்டுக்கிறேன், தள்ளி விட்டு போயிருங்க. தவறாக பேசாதீங்க ப்ளீஸ்.